Hi food lovers. மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து ஒரு ரைஸ் கூட போகக்கூடிய ஒரு டிஷ், பூசணிக்காய் வச்சு செய்யக்கூடிய ஒரு டிஷ். இது வந்து கொஞ்சம் ஆந்திரா ஸ்டைல், நல்லாயிருக்கும். நீங்கள் ரைஸ் கூட நல்ல காம்பினேஷன். என்ன சாம்பார் வைக்கிறது, ரசம் வைக்கிறது, என்ன குழம்பு வைக்கிறதுன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கிற நேரத்தில் இது வந்து நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும். இது வந்து ஒரு ஆந்திரா டைப் ஸ்டைலில் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பூசணிக்காய் கூட்டு செய்யறதுக்காக நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். கடாய் சுடட்டும். நம்ம வச்ச கடாய் வந்து சுட்டுடுத்து நான் ஒரு இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம கடாய் வச்சு எண்ணெய் விட்டோம். எண்ணெய் நல்லா சுட்டுடுத்து நான் இப்போ 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கடுகு நல்லா பொரிக்கணும். அதிலே கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை. இங்கே வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அந்த சாப் பண்ண வெங்காயத்தை சேர்த்தேன். இந்த வெங்காயம் சீக்கிரமாக வேகிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு. இந்த வெங்காயம் ஒரு நல்ல ப்ரௌன் கலருக்கு வதக்குவோம். ஃபஸ்ட்டு நம்ம போட்ட வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துடுது. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பூசணிக்காய், இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 300 கிராம்ஸ் பூசணிக்காய் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி நான் பண்ணக்கூடிய டிஷ்ஷஸ் எல்லாமே டு சர்வ் ஃபார் 6 people. ஸோ ஒரு 300 கிராம் பூசணிக்காய் வந்து நான் கட் பண்ணி வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். அந்த வாட்டர்லேருந்து ட்ரெயின் பண்ணி இதில் சேர்த்துறேன். இந்த பூசணிக்காய் இந்த எண்ணெயில் ஒரு 2 minutes அலோவ் பண்ணுங்கள். 2 minutes கொஞ்சமாக பரட்டி விட்டுட்டு 2 minutes அலோவ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது வந்து ஒரு 1 pot குக்கிங். நார்மலாக கூட்டு பண்ணும்போது பருப்பு வேக வச்சு காயோட சேர்ப்போம். ஸோ இது அப்படி கிடையாது. இப்போ இந்த பூசணிக்காய் சேர்த்துருக்கோம். இதிலே அடுத்து பருப்பு, இஞ்சி பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேன். அது கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், காரப்பொடி போட்டுட்டோம்னா மூடி வச்சிட்டோம்னா மொத்தமாக ஒரே பாட்டில் குக் ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி டு குக். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்ன இன்க்ரீடியன்ஸ் எப்படி சேர்க்கணும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம வந்து இந்த பூசணிக்காய் வந்து 2 minutes வதக்கிட்டோம். இப்போ வந்து நான் வந்து இந்த டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் காரத்தூள், மிளகாத்தூள் சேர்க்குறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு பரட்டி கொடுத்துருங்க. இப்போ நம்ம அந்த உப்பு, மஞ்சத்தூள், காரப்பொடி போட்டு ஒரு 2 minutes ஆச்சு. நான் வந்து இங்கே வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு ரெண்டையும் வந்து இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். அந்த இடித்து வச்சதை இதில் சேர்த்துறேன். இது நல்ல ஒரு பட்டு விட்டு
ஒரு 4 பல் பூண்டும் ஒரு சிறு துண்டு இஞ்சியும் நான் இடித்து சேர்த்துருக்கேன். இப்போ இதுலேயே நான் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 250 கிராம்ஸ் பாசிப்பருப்பு, அது கூட சும்மா ஒரு 4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ரெண்டுமே வந்து ஒரு 1/2 ஹவராக நல்லா வாஷ் பண்ணி 1/2 ஹவராக தண்ணியில் சோக் பண்ணி வச்சுட்டு இப்போ தண்ணியை வந்து நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை வடிகட்டினதை இப்போ இதில் சேர்த்துறேன். தண்ணியை வடிகட்டின வெறும் பருப்பை மட்டும் நான் இதில் சேர்த்துறேன். இந்த பருப்பு காய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகணும். அதுதான் இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டி. ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு இது வந்து காய் பருப்பு எல்லாம் சேர்த்து ஒன்றா வேகட்டும். ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை வேக விடும். நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. பாருங்க, இந்த மாதிரி பருப்பும் காயும் சேர்த்து ஒன்றா வேகணும். இன்னொரு 5 நிமிஷம், 3/4 பதம் வெந்திருக்கு. இன்னும் இந்த பருப்பு வந்து நல்லா குழஞ்சி வரும். பருப்பும் காயும் ஒன்றா சேர்ந்து குழஞ்சி வரும். அது வரைக்கும் அலோவ் பண்ணு. இன்னொரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணியே இதை வேக விடுவோம். இப்போது நம்ம போட்ட காய் எல்லாம் நல்லா நம்மளோட கூட்டு வந்து ரெடி ஆகிடுது. இப்போ இறக்க போகிறோம். இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள். இப்போ நம்ம தனியாத்தூள் போட்டிருக்கோம். அதுலேயே கொத்தமல்லி, தனியாத்தூளும் கொத்தமல்லி தழையும் போட்டு இதை நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு ஒரு 1 மினிட் இதை வந்து அலோவ் பண்ணணும். நம்மளோட கூட்டு தயார். ஒரு 1 நிமிஷம் நம்மளோட பூசணிக்காய் பருப்பு கூட்டு ஆந்திரா ஸ்டைல் தயாராகிடுது. நான் வந்து இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் போட்டு இதை கலந்து விட்டுருங்க. ஸோ நம்மளோட பருப்பு கூட்டு பூசணிக்காய் பருப்பு கூட்டு 1 பாட் குக்கிங் தயாராகிடுது. நம்மளோட பூசணிக்காய் பருப்பு கூட்டு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி ரைஸ் கூட அட்டகாசமான ஒரு காம்பினேஷன். அவ்வளோ நல்லா இருக்கும் ரைஸ் கூட இது காம்பினேஷன். ஈவன் ரசம் சாதம் தயிர் சாதத்தை கூட நம்ம இதை காம்போ வச்சு சாப்பிட்லாம். ஸோ நான் என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சேனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச அதே எக்ஸலண்ட் ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். Lakshman signing off from Laksh Bhojana.